Hello everyone. L4L5 லெவலில் டிஸ்க் பல்ஜு ப்ரொட்ரூஷன் ஹெர்னியேஷன் இதை மாதிரி இருக்கிறவங்களுக்கு இடுப்புக்கு கீழ் முதுகில் வந்து வலி அதிகமாக இருக்குது, ரொம்ப பிடிப்பாக இருக்குது, திரும்ப முடியல, ஒரு பொசிஷனில் நிற்க முடியல, நடக்கும்போது வலி அதிகமாக இருக்குது, ரொம்ப நேரம் உட்கார முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இப்போ நான் சொல்கிற ஒரு 3 எக்ஸசைஸை வந்து ப்ராப்பராக கரெக்டாக சொல்கிற மாதிரி பண்ணிட்டு வந்தாங்கன்னா நிச்சயமாக அதுலேருந்து உடனடியாக வந்து குணம் கிடைக்கும். ரொம்ப நாளாக இருக்குது, ரொம்ப வருஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணோம்னா நிச்சயமாக கிளியர் ஆகும். என்ன பண்ணாலும் வலி குறையில, ரொம்ப அதிகமாக தான் ஆகுது நாளுக்கு நாள் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து ஒரு சில டெக்னிக்கலான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்து வலியை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ண சொல்லுவோம். மற்றபடி நிறையா பேஷண்ட்ஸுக்கு வந்து இந்த எக்ஸசைஸ்லாம் ப்ராப்பராக பண்ணாலே கண்டிப்பாக L4L5 லெவல் ப்ராப்ளம் வந்து நிச்சயமாக குணமாயிடும். இப்போ நான் சொல்கிற முதலாவது எக்ஸசைஸ் என்னென்னா, இப்போ நான் வந்து ஒரு சாண்ட் பேக் யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீட்டில் வந்து ஒரு பெட்ஷீட்டோ டவலோ வந்து ஒரு மீடியமான சைஸுக்கு வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம், இல்லை டென்னிஸ் பால் கூட வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இந்த இடத்துல சைடில் நேராக முதுகு தண்டு வண்டத்துக்கு நேராக வைக்கக்கூடாது, சைடில் இருக்கிற மசிலில் வந்து கீழே வைக்கணும். இப்படி கீழே வச்சு நேராக படுங்க. இப்படி படுக்க சொல்லிவிட்டு 2 காலையும் மடிங்க. இந்த காலையும் மடிங்க. இந்த காலை மடித்து ஃபோல்டு பண்ணி 2 கையால் ப்ரெஸ் பண்ணி செஸ்ட் வரைக்கும் முடிஞ்ச அளவு இழுத்துட்டு ஹோல்டிங் வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் 1 2 3 4 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் திரும்ப ஹோல்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 ரிலாக்ஸ். இது வந்து ஒரு 5 ரிப்பீட்டேஷன் பண்ணலாம். 5 செகண்ட் ஹோல்ட் பண்ணி 5 ரிப்பீட்டேஷன் பண்ணலாம். அதே போல் இந்த வலிக்கு வந்து இன்னும் ஒரு டெக்னிக் எப்படின்னா, இதை வந்து கொஞ்சம் சைடாக சாய்ச்ச மாதிரி 1 2 3 4 5 ரிலாக்ஸ். 1 2 3 4 5 ரிலாக்ஸ். கால் நீட்டிக்கணும். இந்த எக்ஸசைஸ் வந்து வலிக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த பெட்ஷீட்டோ டவலோ இல்லை ஒரு டென்னிஸ் பாலோ வந்து வலிக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடில் வலி இருக்குன்னா அந்த சைடு மசில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு நம்ம கால் ஃப்ளெக்ஷன் பண்ணி ஹோல்டிங் 5 செகண்ட்ஸ் பண்ணி ஒரு 5 ரிப்பீட்டேஷன் பண்ணலாம். இந்த சைடில் இருக்குதுன்னா இந்த சைடில் பண்ணலாம். வலிக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பெட்ஷீட்டை வச்சு நம்ம செய்யணும். இது ஒன்று. ரெண்டாவது எக்ஸசைஸ் வந்து நம்ம காட்டோட எட்ஜுக்கு வந்துடணும். எட்ஜுக்கு வந்துட்டு ஒரு காலை மடக்கி இந்த பக்கம் வச்சுக்கிட்டு ஆப்போசிட் கையால் முட்டிக்கு கீழே வைக்கணும். ஆப்போசிட் கையால் முட்டி கீழே வச்சு நல்லா சாய்க்கணும். இப்படி சாய்க்கிறப்போ இந்த சைடில் வந்து ஸ்ட்ரெச்சிங் எஃபெக்ட் நல்லா வந்து கிடைக்கும். பேக்கில் முக்கியமாக வந்து இந்த L4L5 லெவல்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த இடத்துல தான் வந்து அந்த ஸ்ட்ரெச்சிங் எஃபெக்ட் கிடைக்கும். அந்த எஃபெக்ட் வந்து தாங்குகிற அளவுக்கு கிடைக்கிற அளவுக்கு வச்சுட்டு ஒரு 3 to 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணணும். அதே போல் திரும்ப ஒரு தடவை 1 2 3 4 5 ரிலாக்ஸ். இது ஒரு டெக்னிக். மூணாவது என்னென்னா, அதே போல் இப்படி ஹோல்ட் பண்ணி ஃப்ளெக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கை ஆப்போசிட் கையை வந்து ஸ்ட்ரைட்டாக தூக்கணும். இந்த பக்கம் சைடாக அப்படி சாய்ச்சிட்டு ஹெட்டை வந்து இந்த பக்கம் திருப்பணும். இப்போ இந்த பக்கம் சாய்க்கிறது ஒரு பக்கம், இந்த கையும் ஹெட்டும் வந்து பொசிஷன் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் இப்படி பண்ணுறப்போ நமக்கு வந்து ஸ்ட்ரெச்சிங் எஃபெக்ட் L4L5ல வந்து இன்னும் நல்லா கிடைக்கும். ரிலாக்ஸ். தூக்கிக்கோங்க, செய்யுங்க. 1 2 3 4 5 ரிலாக்ஸ். செய்யுங்க. 1 2 3 4 5 ரிலாக்ஸ். 1 2 3 4 5 ரிலாக்ஸ். இது ஒரு டெக்னிக். ஃபைனல் எக்ஸசைஸ் வந்து இந்த கேட் பொசிஷன் வந்துடணும். கை வந்து 90 டிகிரிஸ் நல்லா இருக்கணும். கை மடங்கக்கூடாது. 90 டிகிரிஸ் நல்லா இருந்து காலும் ஸ்டிஃபாக 90 டிகிரிஸில் இருந்து இப்போ அந்த ஒரு கால் மட்டும் ஸ்ட்ரைட்டாக தூக்கணும். 1 2 3 ரிலாக்ஸ். 1 2 3 ரிலாக்ஸ். அதே போல் இந்த கால் 1 2 3 ரிலாக்ஸ். 1 2 3 ரிலாக்ஸ். இதே போல் வந்து ஒரு 3 to 5 செகண்ட்ஸ் வந்து ஹோல்டிங் பண்ணி ஒரு 5 ரிப்பீட்டேஷன் பண்ணலாம். இப்போ சொல்லிக் கொடுத்த அத்தனை எக்ஸசைஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலுக்கும் செய்யலாம், அந்த காலுக்கும் செய்யலாம். ரைட் அண்ட் லெக் போத் லெக்ஸுக்கும் மாறி செய்யலாம். அந்த டவல் ப்ரெஸ் பண்ணுறது எந்த பக்கம் வலி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி செய்கிறப்போ நமக்கு L4L5 ஜங்ஷனில் எனி ஸ்டிஃப்னஸோ சிவியர் அந்த லிகமெண்ட்டில் ஸ்ட்ரெயின் ஆகிறதுனால வலி வர்றது எல்லாமே வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடும்.